இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூர்வீகம் தெலுங்கா இருந்தாலும் தமிழ சுத்தமா பேசக்கூடியவங்க நடிகை சரிதா. விஜயசாந்தி, ராதா, அம்பிகா, நதியா அப்படின்னு எல்லாருக்குமே சரிதா தான் டப்பிங் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜயசாந்தி கொண்டாடப்பட்டதுக்கு சரிதாவோட குரலுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு கூட ஒரு பேட்டியில நெகிழ்ந்து சொல்லியிருந்தாரு. பிரபல ஒரு யூடியூப் சேனலுக்கு அண்மையில பேட்டி கொடுத்திருந்த செய்யாறு பாலு நடிகை சரிதாவோட நடிப்பு திறமை பத்தி பகிர்ந்திருக்காரு. 80கள்ல சிவப்பாகவும் நல்ல உயரத்தோட மட்டுமே கதாநாயகிகள் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இத முதல்ல உடைச்சதே ரஜினி தான். அதே வரிசையில சரிதா உள்ள இறங்கி நடிப்புல ஒரு அதகலமே செஞ்சுட்டாங்க. நடிப்பு திறமைய வெளிப்படுத்தின மாபெரும் நடிகை சரிதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1960ல குண்டூர்ல சாதாரண கிராமத்துல பிறந்தவங்க சரிதா. இவங்களோட உண்மையான பெயர் அபிலாஷா. 15 வயசுல பள்ளி படிப்பை படிக்கும் பொழுதே மரோ சரித்ரா படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. பாலச்சந்தர் படத்துல கமலுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. கருப்பா குள்ளமா பெரிய கண்களோட கதாநாயகி வேணும் அப்படின்னு பாலச்சந்தர் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டோட கல்யாண ஆல்பத்துல சரிதாவோட போட்டோவை பார்த்திருக்காரு. இப்படிதான் சரிதா சினிமாவுக்குள்ள நடிக்க வந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் சரிதாவுக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனா 15 வயசு முடியும் பொழுது சரிதாவுக்கு வெங்கட சுப்பையா அப்படின்ற தெலுங்கு நடிகர் கூட திருமணம் நடந்திருந்தது. ஆனா 6 மாத காலத்திலேயே மனக்கசப்பு காரணமா அந்த திருமணம் முடிவுக்கு வந்திருந்தது. பாலச்சந்தரோட அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. நல்ல நல்ல படங்கள் சரிதாவுக்கு தென்னிந்தியா முழுக்க ரசிகர்கள் உருவாகி இருந்தாங்க. களிமண்ணா இருந்த என்ன நடிகையா மாத்தினது பாலச்சந்தர் சார் தான். அவர் என்ன திட்டி நடிப்பை கொண்டு வந்ததுனாலதான் என்னால இப்படியெல்லாம் நடிக்க முடிஞ்சது அப்படின்னு பல முறை சரிதா சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் ஒரு முறை சொல்லும் பொழுது மௌன கீதங்கள் படத்துல உசுர கொடுத்து டயலாக் பேசியிருப்பேன். ஆனா சரிதா வெறும் கண்ணையே காட்டி கண்ணீர் விட்டு நடிச்சு கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாராட்டி சொல்லி இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோக்களே சரிதா கூட நடிக்க பயப்படுவாங்களாம். அதுலயும் 2 ஹீரோக்கள் சரிதா கூட நடிக்கும் பொழுது அவங்களோட கேரக்டரை டம்மி செய்ய சொல்லி கேட்பாங்களாம். அதுல ஒரு ஹீரோவோட பிரச்சனையே நடந்திருக்கு. ஒரு படத்துல நடிச்சு முடிச்சுட்டு ராஃப் போட்டு பார்க்கும் பொழுது சரிதா அந்த ஹீரோவை விட சூப்பரா நடிச்சிருப்பாங்களாம். அதை பார்த்து அந்த பிரபல நடிகர் கத்திரி போடுங்க, அந்த அம்மா சீன் எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா அந்த பிரபலமான டைரக்டரோ அதுக்கு ஒத்துக்கலையா. நீங்க வேணும்னா விலகிடுங்க, நான் வேற ஹீரோவை வச்சு படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சில நடிகைகளும் சரிதா கூட நடிக்க பொறாமைப்பட்டிருக்காங்க. இதை பார்த்து வருத்தப்பட்ட பாலச்சந்தர் கிட்ட சரிதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாலச்சந்தர் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா நீ உச்சத்துல வளர்ந்துட்டு இருக்க அப்படின்ற அர்த்தம். எதை பத்தியும் கவலைப்படாம நடி அப்படின்னு தைரியம் சொன்னாராம். அதனாலதான் சரிதாவால உச்சம் பெற்ற முடிஞ்சது அப்படின்னு எல்லாம் செய்யாறு பாலு பாராட்டி பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.